இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் உத்தரவின்படி கழக பொதுச் செயலாளர் பு.சி. ஆனந்த் அவர்களின் ஆலோசனைப்படி சென்னை வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் என். தனிகா அவர்களின் தலைமையில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் சரண் அவர்களின் ஏற்பாட்டில் நீர்மோர் வழங்கப்பட்டது. அவர்களுடன் தினேஷ், ராஜேஷ், ஹரிராஜ், சிமியோன், அஜய் ஆகியோர் கலந்து கொண்டு சென்னை வடமேற்கு மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக திரு வி.க. நகரில் பொதுமக்களுக்கு மோர், நன்னாரி சர்பத் மற்றும் தர்பூசணி உடன் வெள்ளரிக்காயும் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 80 தமிழ் செய்திகளுக்காக சி. ராஜா. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம்? புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம்? புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ வணக்கம், என் பேர் தினேஷ். நான் சென்னை வடமேற்கு மாவட்டம் கொளத்தூர் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணியிலிருந்து பேசுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா திரியா நகரில் பார்த்தீங்கன்னா நம்ம கொளத்தூர் தொகுதி கொளத்தூர் தொகுதி மாவட்ட செயலாளர் எம்பிசி என். தனிகா அவர்கள் தலைமையில் இங்கே கொளத்தூரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 7 இடத்துல நம்ம தளபதி தமிழக சார்பாக பார்த்தீங்கன்னா நீர்மூழ் பந்து திறப்பு விழா நடந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1000 பேருக்கு மேலேயாவது நீர்மோர் பந்து, மோர், நன்னாரி சர்பத், தர்பூசணி, வெள்ளரிக்காய் இது எல்லாமே கோடை காலத்தை முன்னிட்டு மக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தளபதி அவர்களின் உத்தரவின் பேரில். இதுல பாத்தீங்கன்னா இப்ப திரியா நகர்ல தகவல் தொழில் பணி எஸ். சரண் அவர்கள் ஏற்பாட்டுல இங்க அவர் 1000 பேருக்கு நீர்மோர் பந்தல் ஏற்பாடு பண்ணி தர்பூசணி, வெள்ளரிக்காய், மோர், நன்னாரி சர்பத்லாம் ஏற்பாடு பண்றது. இதுமாரி 7 இடத்துல பண்ணிருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே 7 இடத்துல. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஏரியால பாத்தீங்கன்னா 7 இடத்துக்கு மேல தர்பூசணி, நீர், மோர் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். வெயிலுக்கு சம்பந்தப்பட்ட கொஞ்சம்
எனர்ஜி எனர்ஜி கம்மியா இருக்குனால நம்ம கொஞ்சம் அதிக எனர்ஜிக்காக தர்பூசணி இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க ஒரு மென்ஷன் பண்ணிருக்கோம், படிக்க முடியாதவங்களோ இல்ல படிக்க காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி நம்பரும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி படிக்கிற பசங்க எழுதுகோள் அதாவது பேனா வந்து டெய்லி இங்க லோட் பண்றோம், அதை வந்து அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம். அவங்க படிப்பு சம்பந்தப்பட்ட காசோ இல்ல ஃபீஸ் கட்ட முடியலனாலும் இதுல இருக்க நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி என்ன வேணுமோ மாவட்டத்துல இந்த மாவட்டத்துல இல்லாம எந்த மாவட்டம் இருந்தாலும் சரி என்ன வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து ஃபீஸ் வந்து உங்க மாவட்டத்துல நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு? இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியுது, இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கு. நல்லா எப்படி சொல்றது, இப்போ எங்க போனாலும் சரி எங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும் தான் சொல்றாங்க தவிர்த்து எங்களுக்கு அதே ரிப்பீட்டா இருக்கணும்னு அவங்க யாருமே சொல்லல. காவல்துறை சப்போர்ட் எப்படி பண்றாங்க? காவல்துறை சப்போர்ட்டும் நல்லா தான் இருக்கு. பிற கட்சியில் யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்களா? இது வரையுமே அந்த மாதிரி எதுவும் பண்ணல. டிவிக்கு பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் ஒண்ணுதான் சொல்றாங்க. உங்களோட இது இந்த சைடு வரைக்கும் எதுவும் நியூட்ரலா தான் போயிட்டு இருக்கு. 2026 விஜய் கண்டிப்பா வருது, கண்டிப்பா 100% வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மாவட்டத்தில் எப்படி ஒத்துழைக்கிறாரு? எல்லா விதத்திலயும் மாவட்டத்துல வந்து கொஞ்சம் எதுவா இருந்தாலும் சரி எது கரெக்ட்னு சொல்லிட்டு கரெக்டா வழி நடத்துறாரு. ஒரு நடத்தும் போது இதுக்காகன்ற ஒரு மோட்டிவோட தான் நடத்தி பண்றாரு. இல்லாம வேற என்னெல்லாம் பண்ண போறீங்க இனிமேல் வருது? இன்னும் வரது பாத்தீங்கன்னா குறைஞ்சது 500 பேருக்கு மேல வந்து டெய்லி கரெக்டா உங்க பேர் பொறுப்பு சரண். இங்க வந்து